ஹலோ கைஸ், தேங்காய் பஞ்சாமிர்தம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஃபுல் தேங்காவை துருவி வச்சிருக்கேன். அதில் சேர்க்கறதுக்கு முந்திரி பருப்பு, காய்ஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், கற்கண்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கடாயில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து அதில் துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர்ற மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் 1/4 கிலோ வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் வறுத்து வச்சிருந்த தேங்காய் இதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். வெல்லத்திலே 20 நிமிஷம் தேங்காய் நல்லா வேக வைங்க. இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்ப பாகம் கொஞ்சம் இருகல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வாசனைக்காக ஏலக்காய் தூள், காய்ஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, கற்கண்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இலகளா வேணும்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி திரும்பி ஸ்டவ்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் நிறைய ஊற்றி செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்வீட் 6 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.